உரிமை குரல் எம்ஜிஆர் லதா ஜோடி நடித்தது. இந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இதன் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். எம்ஜிஆரை வைத்து இதற்கு முன் அன்று சிந்திய ரத்தம் என்ற படத்தை துவக்கினார். சில காரணங்களால் அந்த படம் நின்று போனது. ஸ்ரீதர் திரையுலகில் புதுப்பாணியை ஏற்படுத்தியவர். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமனை வைத்து பல படங்கள் எடுத்தவர். புதுமுக நடிகர்களையும் வைத்து வெற்றி படங்கள் எடுத்தவர். தனக்கென்று தனி பாணியை கொண்டிருந்த ஸ்ரீதர் எம்ஜிஆருடன் இணைந்து படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் தனது பாணியை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஸ்ரீதரும் அதே மாதிரிதான். பல வெற்றி படங்களை கொடுத்த ஸ்ரீதர் சில சமயம் சோதனை முயற்சியில் இறங்குவார். அப்படி எடுத்த சில படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. நெஞ்சில் ஒரு ஆலயம் அவருக்கு நல்ல பெயரையும் லாபத்தையும் கொடுத்தது. குறுகிய கால தயாரிப்பு தான் அந்த படம். மேலும் ஒரே ஆஸ்பத்திரி பின்னணியில் எடுக்கப்பட்ட படம். இந்த சோதனை முயற்சி அவருக்கு நல்ல பெயரை கொடுத்தது. பல வெற்றி படங்களை கொடுத்த ஸ்ரீதர் சொந்தமாகவும் படங்களை தயாரித்தார். அதிலும் அவருக்கு சில படங்கள் வெற்றியை கொடுத்தன. அதே அளவுக்கு சில படங்கள் பாதிப்பையும் கொடுத்தன. தமிழ் மட்டுமல்ல, இந்தியிலும் அவர் படம் எடுத்து சாதனை படைத்தார். அப்படிப்பட்ட ஸ்ரீதர் சில படங்கள் நஷ்டத்தை கொடுத்ததால் பண நெருக்கடியில் தவித்தார். தனக்கு பண நெருக்கடி தீர வேண்டுமானால் வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும். அப்படி படம் எடுக்க பணம் வேண்டும். எம்ஜிஆருக்கு ஸ்ரீதரின் நிலை தெரிந்தது. நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டார். எம்ஜிஆர் ஸ்ரீதர் சந்திப்பு நடந்தது. எத்தனை சிறந்த மனிதாபிமானி எம்ஜிஆர் என்று ஸ்ரீதர் உணர்ந்தார். கவலைப்படாதீங்க ஸ்ரீதர், நான் உங்களுக்கு படம் பண்ணி தர்றேன். உங்கள் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். நீங்கள் திறமைசாலி, அதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இனி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்றார் எம்ஜிஆர். நெகிழ்ந்து போன ஸ்ரீதர் அவர்கள், சார், ஒரு வேண்டுகோள். எனக்கு நீங்கள் உதவி செய்வது குறித்து இதை பிடிக்காத சிலர் நம் இருவருக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த சூழ்ச்சி செய்யலாம். பொய்யை உண்மை போல் ஆக்கி நமது நட்பை உடைக்க முயற்சிக்கலாம். அதனால் உங்கள் அன்பும் நட்பும் எனக்கு என்றும் வேண்டும். ஒரு சிலர் என் மீது அபிப்பிராய பேதம் ஏற்படுத்தும்படி உங்களிடம் தகவல் சொன்னால் நீங்கள் அதை நம்பக்கூடாது. திரையுலகில் எனது திறமையை காட்டியிருக்கிறேன். அது உங்களுக்கும் நன்றாக தெரியும். இப்போது எனது இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்து என்னை வாழ்வில் கரையேற்ற வேண்டும் என்று ஸ்ரீதர் அவர்கள் எம்ஜிஆரின் கையை பிடித்து கண்ணீர் வடிய கேட்டார். இதை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் முதலில் சிரித்தார். ஸ்ரீதர், கவலைப்படாதீங்க. நான் எத்தனையோ பேரிடம் பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அதன் தரத்தை புரிந்து கொள்வேன். நீங்க நம்ம நட்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் படத்தில் நடிப்பதாக அறிவிப்பு செய்யுங்கள். விநியோகஸ்தர்கள் பணம் கொடுப்பார்கள். உங்களுக்கு பணச்சிரமம் இல்லாமல் படம் எடுக்க வாய்ப்பு அமையும் என்று அனுப்பி வைத்தார். விரோதியாக இருந்த ஸ்ரீதர் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடனேயே முதலில் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீதரை சாப்பிடச் சொல்லிவிட்டுத்தான் பேசவே ஆரம்பித்தார். யார் எம்ஜிஆரை பார்க்க சென்றாலும் முதலில் சாப்பிடுங்கள், பிறகு பேசலாம் என்றுதான் சொல்வார் எம்ஜிஆர் அவர்கள். ஒருவருக்கு திருப்தியான உணவு கொடுத்தால் அவர் போதுமான அளவுதான் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டு விட்டு திருப்தி கொள்வார். அளவுக்கு மேல் சாப்பிட மாட்டார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உதவி செய்தாலும் ஒரு சிலருக்கு திருப்தி கிடைக்காது. அப்படிப்பட்டவர்களை சாப்பிடச் சொல்லும் போது அவர்கள் ருசியான சுவையான உணவை சாப்பிட்டு விட்டு போதும் என்று திருப்தியாக சொல்வார்கள். மேலும் ஒருவருக்கு முதல் உபச்சரணமாக உணவு கொடுப்பதுதான் சிறந்த முறை. பசியோடு வந்தவருக்கு உணவு கொடுத்தால் சாப்பிட்டவரின் மனமும் முகமும் கொள்ளும் மகிழ்ச்சிக்கு இணை எதுவும் இருக்க முடியாது. தான் சிறுவயதில் பசியாலும் பட்டினியாலும் கஷ்டப்பட்டதை எம்ஜிஆர் என்றும் மறந்தது இல்லை. அப்படி சிறுவயதில் பட்டினியால் பசியால் கஷ்டப்பட்ட போது எம்ஜிஆர் மனதில் ஏற்பட்ட அழுத்தமான எண்ணம் அன்னம் அளித்தால்தான் சிறந்த தானம் என்று உணர்ந்தார். அவர் வசதி வந்தவுடன் தன் வீட்டுக்கு யார் வந்தாலும் முதலில் சாப்பிடச் சொல்வார். சுவையான உணவு சாப்பிட்ட பிறகுதான் அவர் மற்றவற்றை பேச வேண்டும் என்று ஆரம்பிப்பார். அவர் தனக்கு திருப்தியான வருமானம் வர ஆரம்பித்தவுடன் விருந்தோம்பும் செயலை கடைபிடித்தார். விளம்பரத்துக்காக அவர் இதை செய்யவில்லை, மன திருப்திக்காகத்தான் அதை செய்தார். ஏனென்றால் பசியின் கொடுமையை உணர்த்தவர் அவர். இதுவரை எம்ஜிஆர் முகாமில் ஸ்ரீதர் இருந்ததில்லை. சிவாஜி கணேசனுடன் தான் ஸ்ரீதருக்கு நெருக்கம் பழக்கமும் அதிகம். தன்னை நாடி வந்தவர்களை என்றும் கைவிடாத எம்ஜிஆரின் மனநிலை ஸ்ரீதருக்கு பிரமிப்பை கொடுத்தது. தன்னிடம் இத்தனை இதமாக எம்ஜிஆர் நடந்து கொண்டதை எண்ணி சிலிர்த்து போய்விட்டார் ஸ்ரீதர் அவர்கள். தனக்கு பட விஷயத்தில் முழு சுதந்திரம் கொடுத்து விட்டார். பணப்பிரச்சனையை தீர்த்த மாதிரி தன்னிடம் எதுவும் எதிர்பார்க்காமல் அல்லவா இப்படி உதவுகிறார் எம்ஜிஆர் என்று எண்ணி நெகிழ்ந்தார் ஸ்ரீதர் அவர்கள்.
தான் எடுக்கப் போகும் படமும் எம்ஜிஆர் பாணியிலேயே இருந்தால்தான் தனக்கும் எம்ஜிஆருக்கும் நல்லது என்று முடிவு செய்தார். எந்த கண்டிஷனும் எம்ஜிஆர் போடாததால் ஸ்ரீதர் மிகவும் தெளிவாக செயல்பட ஆரம்பித்தார். எம்ஜிஆர் பாணியும் இருக்க வேண்டும், தனது டைரக்டோரியல் டச்சும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து உரிமை குரல் படத்துக்கு விளம்பரம் செய்தார். எம்ஜிஆர் லதா ஜோடி நடித்த படம் மற்றும் பலர் சிறப்பாக நடித்திருந்தனர். விநியோகஸ்தர்களும் பணம் கொடுத்தனர். எம்ஜிஆர் அந்த பட தயாரிப்பில் தனது ஆளுமையை பயன்படுத்தவில்லை. ஸ்ரீதருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். எம்ஜிஆர் பாணியில் படம் வளர்ந்தது. அதேபோல் ஸ்ரீதரும் டைரக்ஷன் திறமையை காட்டினார். எம்ஜிஆர் படங்களின் பாடல்கள் என்றால் கேட்க இனிமையாக கருத்து செறிவுடன் இருக்கும் என்பது மக்கள் கருத்து. உரிமை குரலிலும் பாடல்கள் சிறப்பாக அமைந்தன. படமும் நன்றாக அமைந்தது. நல்ல வெற்றியை பெற்றது படம். பொருளாதார ரீதியில் பிரச்சனை தீர்ந்தது. திருப்தியான நிலைக்கு ஸ்ரீதர் வந்துவிட்டாலும் அவருக்கு மன உறுத்தல் இருந்தது. சினிமா வட்டார பிரமுகர்கள் ஸ்ரீதர் எத்தனை திறமையான மனிதர், அவர் எம்ஜிஆர் ஃபார்முலாவுக்குள் விழுந்து விட்டாரே என்று விமர்சனம் செய்தனர். இது ஸ்ரீதரை மனம் நோகச் செய்தது. இதை எம்ஜிஆரிடம் சொன்னார் ஸ்ரீதர். நீங்கள் எனக்கு நிபந்தனையற்ற உதவிகள் செய்தீர்கள், ஒரு சிலர் இதை கொச்சையாக பேசுகிறார்கள் என்று ஸ்ரீதர் மனவேதனைப்பட்டார். ஸ்ரீதர், நம் இருவர் மீதும் நல்ல எண்ணம் இல்லாதவர்கள்தான் இப்படி சொல்வார்கள். எனக்கு உரிமை குரல் படம் வெற்றி படமாக அமைந்தது. அதை கொடுத்த உங்களுக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். நீங்களோ நானோ தெளிவாக இருக்கிறோம். நம்மை பிடிக்காதவர்கள் சொல்லும் அபிப்பிராயங்களை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அவர்கள் சொல்வது சொல்லட்டும், நீங்கள் கவலைப்படாதீங்கள் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். இதை விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி நண்பர்களே.